அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பன்வெப் நான் ஓவன் கம்பெனி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிஓக்கான இந்த கம்பெனி என்ன ஃபங்க்ஷனலாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஐபிஓவோட ஃபுல் டேட்ஸ் எல்லா டீட்டெயில் ரிவ்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி யூடியூப் சேனல், ஓகேங்களா. ஸோ இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தமிழ்லேயே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். நம்ம ஸ்பன்வெப் நான் ஓவன் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர் நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு கூகுள்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கதவுலையோ நம்ம கதவு வீட்டில் இருக்க கதவு இருக்கு இல்லைங்களா, டோர் ஸ்டெப்ஸ். ஸோ அந்த டோர் ஸ்டெப்ஸில் இருக்கிற அந்த மேட்டில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற போகிற அந்த பேக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம போத்திக்கிறதுக்காக போர்வைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தார்பாய்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம ஸோ இங்கே தார்பாயெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ ஷாமினா அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த என்ன இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இவங்க ப்ரைமரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைமரிலி யூஸ்ட் இன்ஸ் டோர் மேட்ஸ், ஓகேங்களா. ஸோ கதவு இடுக்குகள் வர்றது அந்த இடத்துல வர்றது பேக்ஸு, கார்பெட்ஸ் அண்டு தார்பாலின்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேங்களா. தார்பாய்கள் அண்டு பெட்ஷீட். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ், ஓகேங்களா, டு என்ஷோர் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்க கரெக்டான ப்ராடக்ட்ஸ் இவங்க கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இவங்க நல்லாவே நிலைச்சி நிற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபுல் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் லேமினேட்டட் அண்ட் யூவி ட்ரீட்டட் நான் ஓவன் ஃபேப்ரிக் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட எங்கெங்கெல்லாம் என்ன டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் டென்சைல் டெஸ்டிங் அண்ட் ரிவர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்டிங் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க இவங்க என்ஷூர் பண்ணுறாங்க இவங்களுடைய ப்ராடக்ட்டில், ஓகேங்களா. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போனால் நார்த் அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸ் அண்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ப்ராடக்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் ரெவென்யூ இவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, எந்த ப்ராடக்ட்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக், நான் ஓவன் ஃபேப்ரிக் என்ற ஒரு ஹைஜீன் செக்டர் அந்த இடத்துலேருந்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் என்னென்ன பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, பேக்கேஜிங்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருமே ரிமைனிங் இருக்கிற ரெவென்யூ இவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஒரு சில கம்மியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த கம்பெனி என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐபிஓ டேட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும் போகணும் ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை 14 16. ஸோ 14, 15, 16 அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேருக்கு கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் 90 ரூபாயிலிருந்து 96 ரூபா பர் ஷேர் கொடுக்குறாங்க. சப்போஸ் நம்முடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருந்து ஓவர் சப்ஸ்கிரைப் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லாட் சைஸுக்கு 1200 ஷேர் கொடுக்குறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது 60 கோடி ரூபாய் ப்ளஸ் 98 லட்ச ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து வராங்க. அதில் 3 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு மார்க்கெட் மேக்கர், அந்த மார்க்கெட் மேக்கருக்காக அவங்களுக்காக ரெக்ஷோ செக்யூரிட்டிஸ் லிமிடெடுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்கிற 57 கோடி 89 லட்சம் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ என்எஸ்சி எஸ்எம்இல இவங்க என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓவரால் ஷேர் என்ன இருக்குது அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் டேட் வந்து பார்த்துருந்தோம். கம்மிங் மண்டேலேருந்து வெட்னஸ்டே வரைக்கும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4th டே தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கா இல்லையா, அலாட்மெண்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் 5th டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆயிருந்ததுன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு வந்துட்டு அன்ஃப்ரீஸ் அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஜூலை 18ஆம் தேதி என்னைக்கு லிஸ்ட் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஜூலை 21 மண்டே அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. யூபிஐ மேண்டேட். ஸோ நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், என்னைக்கு 3rd டே அன்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு மேக்ஸிமம் 5 மணிக்குள்ளே, ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் 14ஆம் தேதி அன்னைக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்றைக்கி மறந்துட்டீங்க அப்படின்னும் போது கூட ஜூலை 16ஆம் தேதி 3rd டே அன்னைக்கு ஈவினிங் கூட நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். டேரெக்டாக நீங்கள் போயிட்டு நெட் பேங்கிங்கில் போய் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு டேரெக்டாக அங்கே என்ன பண்ணுவாங்க பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் டேரெக்டாக யூபிஐ கனெக்டிவிட்டி வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணி ஆகணும். ஸோ இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லாட் வந்து பண்ணணும், 1 லாட்லாம் பண்ண முடியாது. 2 லாட் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 2 லாட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ரீட்டைல் கேட்டகரி வந்துட்டு ஸோ ஹெச்என்ஐ கேட்டகரியில் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ஸ்மால் ஹெச்என்ஐ அண்ட் பிக் ஹெச்என்ஐ. ஸ்மால் ஹெச்என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3 லாட்லேருந்து 8 லாட் வரைக்கும் பண்ண முடியும். பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 9 லாட்டு அதுக்கு மேலே அவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 2,30,000 ரூபாய் 30,400 ரூபாய் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அந்த ஐபிஓக்கான என்ன மாதிரியான வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க இன்வெஸ்டர் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சில நம்ம வந்து இப்போ ரீட்டைல் கேட்டகரியில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால ரீட்டைல் கேட்டகரிக்கு இந்த ஐபிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து பிரிச்சிருக்காங்க. என்ஐ கேட்டகரிக்கு 15% அலோகேட் பண்ணியிருக்காங்க. QIB கேட்டகரிக்கு 50% அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு 15% 10% தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ப்ராபர்ட்டி வந்து என்னென்னா ரொம்பவுமே என்ன ஆகும்னா இதுவாக ப்ராப்ளம் ஆகும். நமக்கு வந்துட்டு என்னென்னா ஓவர் காம்படிஷன் வந்து என்னென்னா இங்கே வந்து வரும். ஸோ ரீட்டைல் கேட்டகரி இங்கே ஆஸ் யூஷுவல் நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 35% இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ KPI ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட KPI என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 31.63%, ROCE 33.66%, டெப்ட் பை ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 2.11 அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் அது வந்து பார்த்தீங்கன்னா 31.63%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4.75% கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ROE நல்லாயிருக்கு, ROCE நல்லாயிருக்கு. டெப்ட் பை ஈக்விட்டி less than 1 less than 5 கீழே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். டெப்ட் பை ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவங்களுக்கு வந்து கடன்கள் வந்து இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ப்ராஃபிட் ஆஃப்டர் எபிட்டா மார்ஜின் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.95. ஸோ புக் வேல்யூவோட இவங்க வந்து வர்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வராங்க. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு. ஸோ 2023 மார்ச், 2024 மார்ச், 2025 மார்ச். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அசட்டு பார்க்குறோம். நம்ம அசட் வந்து பார்த்திங்கன்னா 93 கோடி 106 கோடி 182 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆர் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஃபார் லாஸ்ட் 3 இயர்ஸ். பட் ஆனால் என்னென்னா 1 கோடி ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வரைக்கும் தான் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. நெட் ஒர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி 25 கோடி 43 கோடியாக இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த ஃபினான்ஷியல் வந்து பார்க்கும்போது என்னென்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட EPS வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6.08, போஸ்ட் IPO வந்து பார்த்திங்கன்னா 4.48, P வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பர் earnings வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15.79லேருந்து போஸ்ட் IPOக்கு 21.44 வந்து என்ன பண்ணுறது மாறுது. ஸோ இந்த கம்பெனியோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்துட்டோம், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். என்னைக்கு ஐபோ ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அலாட்மெண்ட் டேட்டு, ஸோ அதுக்கான டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தோம். என்ன இன்வெஸ்டர் கேட்டகரின்றதை என்னன்றதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். அவங்களுடைய KPI
சிபிஐ எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இபிஎஸ், பிஇ ரேஷியோ எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் 2 கேட்டகரி இருப்பாங்க. ஓகேங்களா, ஒருத்தர் என்னன்னா லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணுவாங்க. ஒருத்தர் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி டேட்டு 11/7/2025 படி ஐபிஓ வாட்ச்ன்ற சோர்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். இந்த ஐபிஓவான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 17% பாசிட்டிவில் வந்துட்டு நான் ஆகிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், டிசிஷன் வந்துட்டு உங்கள் பேஸ்ட் ஆன் உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.